நம்ம ஊர்ல எல்லாம் விளையாட போகும்போது ஊர் சுத்த போகும்போதெல்லாம் ஒரு பில்டிங்க்கு வெளியில லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல வர விஷயத்த உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? கிராம சபா. இப்பவும் தெரியலையா? போங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்க லோக்கல் பாடி என்ன பண்ண போது நம்ம நினைக்கலாம். ஆனா அதுக்கு இருக்க அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. இப்ப லோக்கல் பாடியில ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்கன்னா, அதாவது இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, அதை வந்து இங்க மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பெருசா இன்டர்ஃபியர் ஆகி அங்க ஒயின் ஷாப்பை திறக்க முடியாது. சரி, இப்ப இந்த கிராம சபா கூட்டம் எப்பப்பெல்லாம் கூடும்? ஜனவரி 26, மார்ச் 22 இன்டர்நேஷனல் வாட்டர் டே, மே 1 இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 லோக்கல் பாடிஸ் டே. இந்த நாள்ல எல்லாம் இந்த கூட்டம் கூடும். இந்த கிராம சபா கூடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை, அப்புறம் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய திட்டத்தை பத்தி, அதே மாதிரி இந்த பஞ்சாயத்துக்கு பண்ண செலவோட கணக்கெல்லாம் இந்த கூட்டத்துல தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கிராம சபா கூட்டம் எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நம்ம போக மாட்டோம். இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு பஞ்சாயத்து தலைவர் பங்களா வாங்கிட்டாரு, கவுன்சிலர் கார் வாங்கிட்டாரு, எங்க ஊர்ல ரோடு ஒழுங்கா இல்ல, லைட் எரியல அப்படின்னு நமக்குள்ளே புலம்பிட்டு இருக்கதை விட்டுட்டு, இப்ப கூட ஆகஸ்ட் 15 வருது, லீவு தானே, கிளம்பி போங்க. போய் உங்களுக்கான பிரச்சனையை உங்க ஊருக்காரங்க கிட்ட உங்க வாய்ஸ்ல ரைஸ் பண்ணுங்க.